வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழைப்பூ சென்னாக்குனி சம்பல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவில் நிறைய சத்து இருக்குது. நான் இதுக்கு முந்தின ஒரு வீடியோவில் நான் அதோடைய நியூட்ரிஷன் வழியெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், அதை லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய சத்து இருக்குது, நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அதை நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால இது வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் வேணுங்கிறவங்க, ஆயிலெலாம் சேர்த்து நம்ம ஃபுட் நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி சம்பல் மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுறது. வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த வாழைப்பூ சென்னாக்குனி சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, வாழைப்பூ 1 கப் வாழைப்பூ எடுத்து நான் வந்து அதை கட் பண்ணி லேசாக உப்பு மஞ்சள் போட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக கொதி வந்தாலே ஒரு 3-4 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். இல்லைனா உங்களுக்கு நீங்கள் குக்கரில் ஒரு விசில் போட்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சென்னாக்குனி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சின்ன சென்னாக்குனி. இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைட்டாக அந்த ஜல்லடையில் வச்சு நல்லா மண்ணெலாம் போகிறதுக்கு நல்லா இதுன்னிட்டு அதில் டேப் தண்ணி ஆன் பண்ணி அதில் கழுவி அந்த மண்ணெலாம் வெளியே போயிடும். அந்த மாதிரி வெளியே போன பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு லைட்டாக அதை ஒரு கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் சூடான கடாயில் லைட்டாக அதை போட்டு அப்படியே அந்த சூட்டில் போட்டு அப்படியே இதுன்னு எடுத்து வச்சுருக்கேன். சென்னாக்குனி, வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, க்ரீன் சில்லி 1 க்ரீன் சில்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, காஞ்ச மிளகாய். இது வந்து ட்ரை சில்லியை வந்து நான் லைட்டாக தீயில சுட்டு அதை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தீயில சுட்டு நம்ம க்ரஷ் பண்ணி இந்த சம்பலுக்கு நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட், நல்லா வாசனையாக இருக்குது. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து அதை நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வாழைப்பூ இதில் சேர்த்துக்கலாம். அந்த சென்னாக்குனி, இது வந்து சின்ன சென்னாக்குனிங்கிறதுனால நான் வந்து க்ரஷ் பண்ணாமல் அப்படியே போட்டுடுறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து சென்னாக்குனி வந்து கொஞ்சம் சிலது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சின்னதாக இருக்குது, அதனால நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம், க்ரீன் சில்லியோட காரம் நல்லா வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் அந்த காஞ்ச மிளகாவை சுட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னீங்களா, இதை சேர்த்துக்கலாம். இந்த சில்லி இந்த ட்ரை சில்லி போடும்போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும் சுட்டு நம்ம சேர்க்கும்போது. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது கையை வச்சு நல்லா அதை கலந்துக்கிடணும். அந்த வெங்காயம்லாம் நல்லா கொஞ்சம் அதை க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்து நம்ம கலந்துக்கிடலாம் ஃபஸ்ட்டில். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அது உப்பு காரம்லாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு நான் போட்டிருந்த உப்பு காரம் எல்லாம் நல்லா திட்டமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்க அந்த தேங்காய் இதை சேர்க்கும்போது இந்த சம்பல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சேர்த்தாவும் நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவு குவான்டிட்டி அந்த வாழைப்பூ எடுத்துருக்கோமோ அதே குவான்டிட்டி வந்து அந்த சென்னாக்குனி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி பழம், இதோடைய நடுவில் உள்ள அந்த விதைகள், இது வந்து பெங்களூர் தக்காளி. நாட்டு தக்காளி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும். இந்த பெங்களூர் தக்காளி தான் அந்த சலடுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா தக்காளி சேர்த்து நம்ம அந்த கை வச்சு கலக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனை வச்சு கலந்து விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து அந்த சாரை லைட்டாக அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் அந்த சலாட் சாப்பிட்றதுக்கு. இது வந்து நீங்கள் சாப்பிடும்போது தான் அந்த லெமனை ஆட் பண்ணணும். நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ லஞ்சுக்கோ டின்னருக்கோ நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து சர்வ் பண்ணும்போது அந்த லெமனை லைட்டாக அதில் வந்து நீங்கள் பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணுற ஒரு வாழைப்பூ சென்னாக்குனி சலாட். இது வந்து சம்பல். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பவுலில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் காணிக்கிறேன்.
இப்பொழுது சுவையான வாழைப்பூ சென்னாக்குனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணுறது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.